நெல்லையில் இந்திய பணத்திற்கு இரட்டிப்பாக கரன்சி நோட்டுகள் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். நெல்லை மாவட்டம் புளியரையில் லாரி ஏஜென்ட்டாக பணியாற்றும் பாபு என்பவரை சில தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையைச் சேர்ந்த 3 பேர் வந்து சந்தித்துள்ளனர். அவர்கள் இந்திய பணம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் தருவதாகவும், வீட்டில் சென்று ரசாயன திரவத்தில் போட்டு எடுத்தால் இந்திய பணமாக மாறிவிடும் என்றும் கூறியுள்ளனர். இதை நம்பிய பாபு அவர்களிடம் 2.5 லட்சம் ரூபாய் இந்திய பணத்தை கொடுத்து கருப்பு தாள்கள் அடங்கிய கட்டுக்களை பெற்றுள்ளனர். வீட்டிற்கு வந்து திரவத்தில் போட்டு பார்த்தபோது பணம் மாறாத நிலையில் பாபுவுக்கு ஏமாற்றப்பட்டது புரிந்துள்ளது. இதுகுறித்து செங்கோட்டை போலீசாரிடம் பாபு புகார் செய்தார். போலீசார் நடத்திய விசாரணையை தொடர்ந்து செங்கோட்டையைச் சேர்ந்த ஷேக் முகமது, யாசர் அராஃபத், முகமது இப்ராஹிம் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மற்றும் போலி கருப்பு தாள்களையும் போலீசார் கைப்பற்றினர். மொத்தம் 8 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. 3 பேர் கைது பண்ணியிருக்கோம். நாகூர் மீரான், ஷேக் முகமது, அப்புறம் யாசர் 3 பேர் கைது பண்ணியிருக்கோம். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக செங்கோட்டையைச் சேர்ந்த ராமசாமி, அழகுராஜன், அப்துல் அஜீஸ், அன்சாரி, மூர்த்தி என்ற உமர் ஆகியோரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.